தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நமக்காக ஒரு பாலன் பிறந்துள்ளார். இருள் சூழ்ந்த பனி பெய்யும் இரவு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் உவகையும் பொங்கிடும் இவ்வேளையில் கிறிஸ்து பிறப்பை கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள வந்துள்ள இறை மக்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். திருவருகை காலத்தில் 4 வாரங்களாக இயேசுவின் பிறப்பு விழாவிற்கு நம்மையே நாம் தயாரித்து வந்துள்ள இந்நேரத்தில் இப்பிறப்பு நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கும் கருத்து அன்பின் பகிர்தலே. எளிமையான இடத்தில் மீட்பர் கிறிஸ்து ஏன் பிறந்தார்? இயேசு கிறிஸ்து தான் மீட்க நிரந்தரமாக தங்க வந்த காரணத்தினால் அவர் விடுதியில் பிறக்கவில்லை, தொழுவத்தில் பிறந்தார். தீவன தொட்டி என்பது கால்நடைகள் தீனி பெற இருக்கும் சிறு தொட்டி. ஆனால் அது தரும் சிந்தனையானது இயேசு கிறிஸ்து உலகில் உணவாக வந்தார் என்றும் உலக மக்கள் அனைவரும் உணவு பெறும், குறிப்பாக ஆன்மீக ஊட்டம் பெறவும் உலகில் பிறந்தவர் தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார். இவை போன்ற பல சீரிய ஆழ்ந்த கருத்துக்களை லூக்கா இன்றைய நற்செய்தியில் விளக்குகிறார். ஆகவே தன்னையே இவ்வுலக மக்களுக்கு பகிர்ந்தளித்த இறைமகனுக்கு நம் பகிர்வு என்ன? துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருக்கும் குழந்தையின் உலகில் உணவாக விளங்கும் மீட்பர் தன்மை உணர்ந்து இன்று நமக்கு அடுத்திருப்பவர்களுக்கு நல்லுறவை வளர்த்து இறையாட்சியாக வாழ்வதுதான் பாலன் இயேசுவுக்கு நமது நன்றியாக அமையும். இன்றைய கொண்டாட்டங்களில் இயேசுவே மையமாக இருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு நம்பிக்கை, அன்பு, மகிழ்ச்சி, ஒற்றுமை இவற்றால் இயேசுவின் வருகையில் நிறைவாழ்வு அடைய இத்திருப்பலியில் கலந்திடுவோம். நமக்கு ஒரு பாலன் பிறந்துள்ளார், வாரும் ஆராதிப்போம். இயேசுவில் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே தேவனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே திருசுதனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே தேவனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும்.
மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். யாம் உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாய் ஜெனித்த எங்கள் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனாக விண்ணரசே, மண்ணில் வந்து நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்கும் இறைவா, என் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்கும் இறைவா, என் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் பலத்தில் விட்டிருப்பவரே, நீர மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டுதோறும் எங்கள் மீட்பை எதிர்பார்க்க செய்வதனால் எங்களை மகிழ்விக்கின்றே. இவ்வாறும் ஒரே திருமகனை மீட்பராகவும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கின்ற நாங்கள் நடுவராக வரும் அவரை நம்பிக்கையுடன் சந்திக்கவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தின் எசேக்கியா இஸ்ரேல் மக்களின் வாழ்வின் மாற்றங்களை காண இறைவன் தரும் எல்லா நலன்களையும் எடுத்துரைக்கின்றார். பேரொளியை காண செய்து மகிழ்ச்சியும் செய்தார். அவர்களின் சுமைகளை நீக்கினார். அவர்களை ஆட்சி செய்ய
வியத்தகு ஆலோசகர்களை அமைதியின் அரசரை கொடுத்து தன் மக்களுக்கு நிலையான நீதியோடும் நேர்மையோடும் கூடிய ஆட்சியை உறுதிப்படுத்தினார் என்று மகிழ்ந்து எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கேட்டு மனதில் பதிவு செய்வோம். முதல் வாசகம். ஆண்டவர் உங்களில் பேருவகை கொள்கின்றார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62, இறைவார்த்தைகள் 1-5 முடிய. சீயோனில் வெற்றி வைகரை ஒளி எனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மனவுவவும் ஆயிருக்கிறேன். எருசலேம் பொருட்டு செயலாற்று அமைதியாயிருக்கிறேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர், மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சுட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெயர மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ என் மகிழ்ச்சி என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு மனம் முடித்தவள் என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பிறந்த பாலன் வாழ்வை வளமாய் மாற்றும் தேவன் வானோ சூழ பிறந்த பாலன் வாழ்வை வளமாய் மாற்றும் தேவன் ஒரே முறை உன் முகம் காண நாடி வந்தோ தேடி வந்தோ ஒரே முறை உன் முகம் காண நாடி வந்தோ தேடி வந்தோ இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நம்மை தேடி வந்த இயேசுவின் அருளால் நாம் இவ்வுலக வாழ்வின் நாட்களிலிருந்து விடுபடவும் எல்லா நெருக்கடியிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தி நம் அனைவரையும் தமக்குரியவராய் மாற்ற தம்மையே ஒப்படைத்த தியாகத்தை வியந்து கூறும் திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளை கேட்டு மனதில் செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். தாவீதின் மகனான கிறிஸ்து பற்றி பவுலின் சான்று. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 16 17 மற்றும் 21 25 முடிய. தொழுகை கூடத்தில் பவுல் எழுந்து கையால் செய்கை காட்டிவிட்டு கூறியது: இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். பின்பு அவர்கள் தங்களுக்குள் ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபினிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான், மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யாரென நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்க எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 1 இறை வாக்கியங்கள் 18 முதல் 25 முடிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியாரால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைமாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் மதிப்புக்குரிய அருள் நிறைவாழ் துறவியர்களே, பெற்றோர்களே, சகோதரர் சகோதரிகளே, சிறுவர் சிறுமியரே, இளையோரே, உங்கள் அனைவரையும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய நாளில் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துதல்களையும் ஆசீர்வாதங்களையும் உங்கள் பங்கு தந்தை சார்பாகவும் மற்ற குருக்கள் மற்ற துறவிகள் அனைவரின் சார்பாக பகிர்ந்து கொள்கிறேன். மெரி கிறிஸ்மஸ். மெரி கிறிஸ்மஸ். ஒன்றுமே கொஞ்சம் கூட வெறியே இல்லையே. ஹாப்பியாக சொல்லுங்க பார்க்கலாம். மெரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. என்னுடைய பள்ளியில் ஒரு முறை மாணவன்கிட்ட கேட்டேன், டிசம்பர் மாதம்னா உனக்கு என்னடா ஞாபகம் வரும்? அவன் உடனே சொன்னான், கிறிஸ்மஸ் அரையாண்டு லீவு அப்படின்னும். கிறிஸ்மஸ் அரையாண்டு லீவு. அரையாண்டு பரீட்சைடா, அது எனக்கு இல்லை ஃபாதர், உங்களுக்கு தான் அப்படின்ட்டான். சரிடா, கிறிஸ்மஸ்னா உனக்கு என்னடா ஞாபகம் வரும்? கேக் ஃபாதர். கேக்கு சொல்கிற கிறிப்பு குழந்தை இயேசு, அது எனக்கு இல்லை ஃபாதர், எங்கள் பங்கு சாமியாருக்கு தான் அப்படின்னு சொன்னேன். சில நேரங்களில் விழாக்கள் நமக்கு அல்ல மற்றவருக்கு என்று புரிதலை நாம் பெற்று வாழ்கிறோம். கிறிஸ்மஸ் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் என்ற ஒரு காலகட்டத்தை கடந்து உலக அளவில் அது அனைவராலும் கொண்டாடப்படுகின்ற, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நிகழ்வாகவும் அனுபவமாகவும் மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது கடவுளுடைய அலாதியான அன்பு எந்த அளவிற்கு இவ்வுலகிலே விரிவடைந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் உணர்கின்றோம். அன்பார்ந்த இறை மக்களே, சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்மஸ் என்றால் கிறிஸ்மஸ், கிறிஸ்து கட்டாயம் உங்களுக்குள், உங்கள் குடும்பத்திற்குள், உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் இருந்து செயல்பட இந்த நாள் உங்களை சிந்திக்க அழைக்கின்றது. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் விழா மகிழ்ச்சியின் விழா, அமைதியின் விழா, மேலும் மீட்பை நமக்கு முழுமையாக தருவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு விழா. ஆகவே இந்த விழாவில் 3 முக்கியமான
விஷயங்களை கடவுள் இன்று நமக்கு புரிதலை பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கின்றார். கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது கடவுள் தன் உறவை பலப்படுத்துகின்றார், தனது உறவை இன்னும் விரிவடைய செய்கின்றார். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் பெண் இருவரையும் திருமணம் என்கின்ற அருட்சாலத்தில் இணைக்கின்றார். அவர்களுக்கு என்ன பெயர் கொடுப்பீங்க? நீங்கள் என்ன பெயர் சொல்லுவீங்க? ஆண் பெண் திருமணத்தில் இணைக்க பெற்றவங்களை என்னன்னு சொல்லுவீங்க? நீங்கள் தம்பதியர் சொல்றீங்க. தனித்தனியாக சொன்னால் கணவன் மனைவி. இதற்கு பிறகு வேற ஏதாவது அவர்களுக்கு பெயர் வருமா? வராதா? என்னம்மா பிள்ளைங்களை பெற்றுட்டு நீ அப்படியே இல்லைன்னு சொல்ற? பெற்றோர், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அடுத்தது கொல்லு தாத்தா. அவர் யாரோ சொல்லிட்டார், கொல்லு ரொம்ப சாப்பிடுவார் போல. கொல்லு தாத்தா, கொல்லு பாட்டி, அத்தை மறக்கவே மாட்டாங்க, எல்லாருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, சின்னம்மா என்று சகோதரன் சகோதரி என்ற உறவு எப்பொழுது ஏற்படுகின்றது? எப்பொழுது ஏற்படுகின்றது? ஒரு குடும்பத்தில் இந்த உறவுகள் எப்பொழுது ஏற்படுத்தப்படுகின்றது? ஒரு குழந்தை பிறப்பதன் மூலமாக தான். ஒரு குழந்தை பிறப்பதன் மூலமாக ஒரு குடும்பத்தினுடைய உறவுகள் இன்னும் விரிவடைகின்றன. ஒரு சாதாரண ஒரு ஆண் பெண்ணாக வாழ்கின்ற நபர்கள் உறவினுடைய பல பரிமாணங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் ஒரு சிறு குழந்தையின் பிறப்பின் மூலமாக. அதைதான் இன்று இறைவன் நமக்கு சொல்கிறார். என்னுடைய மகன் பிறப்பதன் மூலமாக நீங்கள் எனது குடும்பத்திலே பல்வேறு உறவு நிலைகளில் பங்கு பெறுகிறீர்கள். ஆகவே நாம் கடவுளுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக, உறவுகளாக, சொந்தக்காரர்களாக இணைக்கப்படுகின்ற விழா கிறிஸ்மஸ் விழா. எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு கடவுளே நமக்கு சொந்தம் கொண்டாட வாய்ப்பு தருகின்ற ஒரு விழா. நம்ம கூட மற்ற கடவுளுக்கு சொந்தம் கொண்டாட வாய்ப்பு கொடுக்க மாட்டோம், ஆனால் கடவுள் கொடுக்கும். ஆகவே இந்த வாய்ப்பை அனைவரும் பெற்றிருக்கிறீர்கள். பெருமகிழ்வடையுங்கள், பேறு பெற்றவர்களாக வாழுங்கள். இதைதான் இன்றைய இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு சொல்லுது. ஆகவே இந்த கிறிஸ்துவனுடைய உறவிலே வளர்கின்ற நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த குழந்தை நமக்கு சொல்லுது. கடவுள் தன்னுடைய குழந்தையை ஏன் வழங்குகின்றார்? யோவான் நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரம் 16வது இறைவசனத்திலே பார்க்கும் பொழுது கடவுள் இந்த உலகின் மீது அலாதியான அதிகமான ஒரு அன்பை பெற்றிருந்தார். அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த முறை தன்னுடைய குழந்தை தான், தன் மகன் தான் என்பதை அவர் இந்த உலகிற்கு தருகிறார். எந்த அளவிற்கு அந்த குழந்தையை நம் அனைவருக்காக இறக்கவும் தயாராக முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நியதி. ஆகவே கடவுளுடைய அன்பினுடைய வெளிப்பாடு நமக்கு குழந்தையாக இன்று கடவுள் வந்திருக்கிறார். ஆனால் இந்த குழந்தை அமைதியை தருகின்ற ஒரு குழந்தை, அமைதியை நிலைநாட்டுகின்ற, சமாதானத்தை வலியுறுத்துகின்ற, மன்னிப்பை மேம்படுத்துகின்ற, உறவுகளை இன்னும் அதிகமாக திடப்படுத்துகின்ற ஒரு குழந்தையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைய சமூகத்தில் நாம் பார்ப்பது என்ன? உலகளாவிய நாடுகளில் நடப்பவை என்ன? எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், எங்கு பார்த்தாலும் போர்கள், எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள். ஒருவன் மற்றவருடைய அமைதியை குலைக்கின்றான். பல குழந்தைகளுடைய வாழ்வுகள் பறிக்கப்பட்டிருக்கின்றது அண்மையிலே ஏற்பட்ட போர்களினால். பல நபர்களுடைய வாழ்வுகள் பறிக்கப்பட்டிருக்கு. பல குடும்பங்களுடைய அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி ஒடுக்கப்பட்டு இருக்கின்றது நமது தேசங்களிலும் நம்மை சூழ்ந்திருக்கின்ற மக்களுடைய வாழ்வு. ஏன் சில நேரங்களில் நமது குடும்பங்களிலும் நம்முடைய உறவுகளிலும் இந்த அமைதியையும் சமாதானத்தையும் நாம் ஒருவேளை எடுத்துக்கொண்டும் பறித்து கொண்டு இருக்கின்றோமா என்று சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறது. ஆகவே கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுகின்ற நீங்கள் சமாதானத்தினுடைய தூதுவராக, அமைதியினுடைய ஒரு தூதுவராக வாழ அழைக்கப்படுகின்றோம். இதுதான் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம்
9வது இறை வசனம் சொல்கிறது, அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், சமாதானத்தை வலியுறுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளுடைய மக்கள், மகன் மகள் என்று அழைக்கப்படுவர் என்று சொல்வது. ஆகவே கடவுளுடைய மக்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்காக நமக்கு இந்த குழந்தை கடவுள் கொடுத்திருக்கின்றார் சகோதர சகோதரி. அதோடு மட்டுமல்லாமல் இந்த குழந்தை மனித நிலையை ஏன் பெற வேண்டும்? இறை நிலையிலேயே இருந்திருக்கலாமே. மனித நிலையில் ஏன் அது நமக்கு கொடுக்கப்பட்டது என்றால், நம்முடைய மனித நிலை எந்த விதத்திலும் தாழ்வானது மனித நிலை அல்ல, எந்த விதத்திலும் குறைவான ஒரு நிலை அல்ல. கடவுளுடைய படைப்பிலே மனிதன்தான் உயர்வான ஒரு படைப்பு என்று புனித எரோனியஸ் சொல்லுகின்றார். The glory of God is man or woman fully alive. கடவுளுடைய மாட்சியானது ஒரு ஆண் அல்லது பெண் உடைய படைப்பினுடைய முழுமையிலே வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறார். ஆகவே மனிதனுடைய நிலையில் நாம் அனைவரையும் உயர்வுபடுத்துவதற்காக கடவுள் தன்னுடைய நிலையை, இறை நிலையை மாற்றிக்கொண்டு மனித நிலையை ஏற்றுக்கொள்கின்றார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நம்ம செய்வோமா? நான் ஒரு ஹெட்மாஸ்டர் போய் உட்காந்து வாட்ச்மேன் வேலை செய்வேனா? நான் கேட்டில் போய் நிற்பேனா? ரொம்ப யோசிப்பேன். தொடப்ப எடுத்து பெருக்கோடா? ரொம்ப யோசிப்பேன். ஆனால் கடவுள் அதை ஏற்றுக்கொள்கின்றார். இதுதான் படிப்பனை. ஆகவே இதை நாம் உணர்கின்றோம். இந்த அளவிற்கு ஆசீர்வாதத்தை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும், மனிதனில் இருக்கின்ற அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே பி ஹாப்பி, யூ ஆர் ப்ரிவிலேஜ்ட், ஐ எம் ப்ரிவிலேஜ். எல்லோரும் பேறு பெற்றவர்களாக, பாக்கியம் பெற்றவர்களாக இந்த குழந்தை நம்மை மாற்றுகின்றது இந்த விழாவின் மூலமாக. ஆனால் மனித நிலையில் இருக்கின்ற நாம் இறைநிலைக்கு மாற வேண்டும், இறைநிலைக்கு மாற வேண்டும். ஆனால் எந்த நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம்? உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலே பிள்ளைகளிடத்திலே கேட்டீர்கள் என்றால் சொல்வார்கள், எங்களுடைய குடும்பத்திலே என்னுடைய தாய் தகப்பன் எந்த நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள்? எங்கள் அப்பா அவர் ஒரு நிலை, எங்கள் அம்மா வேறு ஒரு நிலை, நான் மற்றொரு நிலை. ஒரு கதை, ஒரு ஜோக்கான ஒரு துணுக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு ஆண் குரங்கும் பெண் குரங்கும் வாழ்ந்து வந்த அந்த பெண் குரங்குக்கு பேறுகாலம் வந்துதான். அது பேறுகால வழியினால் 2 குட்டிகளை அது பெற்றெடுத்துதான். அந்த குட்டிகளை பெற்றெடுத்தவுடன் ஆண் குரங்குக்கு மகிழ்ச்சி, நமது குடும்பத்திலே 2 பேர் புதுசாக வந்துட்டாங்க. ஆகவே உடனே ஒரு செலப்ரேஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கின்ற குரங்குகளுடைய எல்லாம் அழைப்பு கொடுக்கும். எல்லோரும் வந்தார்கள். அந்த மாலை வேளையிலே எல்லோரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கொண்டு இருக்கும் பொழுது தாய் குரங்கு மட்டும் கொஞ்சம் சோகமாக இருக்குது. அங்கே உட்காந்துக்கிறாங்க பாரு, அவங்கள மாதிரி சோகமாக இருக்குது. ஆகவே அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, ஒருவேளை அவங்க நினச்சிருப்பாங்க வேறு சாமியார் வந்து இருப்பார், சீக்கிரம் முடிப்பார், நல்லா போய் கேக்கு சாப்பிட்டு கொஞ்சம் ஏதாவது காபி டீயை குடிச்சிட்டு படுத்துட்டு நாளைக்கு வேலையை பார்க்கலான்னு பார்த்தா இந்த சாமியாரை வந்து என்னடா இவர் பாட்டுன்னு இழுத்துக்கினே இருக்கிறாரு அப்படின்னு எடுக்கிறாங்க. ஓகே பரவாயில்ல, மெல்வின் அம்மா அதெல்லாம் கூட சொல்ல மாட்டாங்க. ஓகே, அந்த குழந்தை ஒரு தாய் குரங்கு மட்டும் சோகமாக, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், தாய் குரங்கு சோகமாக. உடனே அந்த தந்தை குரங்கு தாய் குரங்கு, ஏம்மா நல்லா தானம்மா அழகாக பெற்றெடுத்த, எதுக்கு இவ்வளோ சோகமாக இருக்கிற அப்படின்னு. நீங்கள் வேறு, நான் பெற்றெடுத்தது நம்ம 2 பிள்ளைங்களா, ஆனால் அந்த பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா பாருங்கள், அது கை கால் உடம்பு எல்லாம் நம்மள மாதிரி இருக்குது, ஆனால் முகம் மட்டும் மனிதர்களை போன்று இருக்கிறது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னான் தாய் குரங்கு. உடனே ஆண் தந்தை குரங்கு, அடியாத்தி, என்னது அடியாத்தி, இதுக்கா கவலைப்படுற? நாட்கள் போக போக, மாதங்கள் போக போக, வருடங்கள் போக போக அந்த மனித முகம் சிறிது சிறிதாக மாறி நம்மை போன்று குரங்க முகமாக மாறிவிடும், கவலைப்படாதுன்னு சொல்லி. இன்று குழந்தையாக கடவுள் பெற்றெடுக்கின்ற வரத்தை தாய்மார்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதனாக பிறந்த நாம் மிருகங்களாக மாறிக்கொண்டிருக்கிறோமா என்று சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்கள், நான் என் குடும்பத்திலே ஒரு கணவனாக, மனைவியாக, பெற்றோராக, பிள்ளையாக, உறவுகளாக, நண்பனாக அல்லது உங்களை வழி நடத்துகின்ற எந்த ஒரு நிலையிலும் அல்ல துறவிகளாக வாழ்கின்ற நாங்கள் மனித நிலையிலிருந்து இறை நிலைக்கு நாம்
வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா அல்லது மிருக நிலைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறோமா? அந்த மிருக நிலையினால் தான் இந்த சமாதானம், அமைதி, அன்பு, மகிழ்ச்சி எல்லாம் நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த குழந்தை நமக்கு பிறக்கப்பட்டுள்ளது என்பதை மறந்து விடார்கள். இதைதான் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10வது இறைவசனம் மிக சிறப்பாக சொல்லுகிறது. எல்லோரும் படிக்க வேண்டிய வசனம். நீங்கள் அனைவரும், இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரும், வெளியில் இருக்கின்ற ஒவ்வொருவரும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கடவுளுடைய கைவினையினால் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு. யூ ஆர் handicraft of God என்று மிக அழகாக சொல்லுவோம். கைவினை பொருட்கள் எல்லாம் செய்வீங்க, அது மாதிரி கடவுளுடைய கைவினை பொருட்களாக உருவாக்கப்பட்ட கிறிஸ்துவினால் நீங்கள் மீட்கப்பட்ட, கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக? நன்மையை மட்டும் செய்வதற்காக. நான் சொல்லவில்லை, புனித பவுல் எபேசியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10வது சொல்லுகிறார், கடவுள் உங்களை அனைவரும் நன்மை செய்வதற்காக படைத்திருக்கிறார். ஆகவே நான் நன்மை செய்கிற இந்த குழந்தை நன்மை செய்வதற்காக பிறந்திருக்கின்றது. ஆகவே இந்த குழந்தையினுடைய பிறப்பு விழாவை பங்கு பெறும் நானும் எனது குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்கின்றவராக, சமூகத்திற்கும் நாட்டிற்கும் எல்லோருக்கும் நன்மை செய்கின்றவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் என்பதை தான் இன்றைய இந்த கிறிஸ்துமஸ் விழா நமக்கு சொல்லுகின்றோம். ஆகவே எவ்வாறு நன்மை செய்ய முடியும்? நீ நான், நீயா நானா என்ற ஒரு சண்டையோ ஏக வேறுபாடுகளை பார்த்து வாழ்ந்தோம் என்றால் முடியாது. மற்றொரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு முறை 10வது தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒரு பெண், ஒரு குழந்தை அமெரிக்க நாட்டிலே. அந்த பெண்ணுடைய குழந்தையினுடைய பெயர் எதுனா வச்சுங்களேன். உன் பேர் என்னம்மா? ஏஞ்சலா? ரேச்சா. அந்த குழந்தை பேரும் ரேச்சா. அவருடைய அப்பா அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, என்ன கேட்குறா? உனக்கு என்ன வேண்டும் பரிசு, உனது 10வது பிறந்தநாள்? அந்த குழந்தை சொல்லுது, நான் நமது நாட்டினுடைய ஜனாதிபதி பார்க்க வேண்டும். அவருக்கு ஆச்சரியம், என்னம்மா? அவர்தான் உலகத்திலேயே மிகவும் ஒரு அழகான மனிதர், பெரிய ஒரு மனிதர், அவரை பற்றி நான் எனது ஆசிரியரிடத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று. உடனே அப்பாவுக்கு ஆச்சரியம், யார் அந்த ஜனாதிபதி என்றால் ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம் லிங்கனை பார்த்து அந்த பிள்ளை சொல்லுது, அழகான மனிதன் என்று. ஆபிரகாம் லிங்கன் ஃபோட்டோவை பார்த்துட்டீங்கன்னா சொல்லுவீங்க, அவர் அழகானவரா என்று. அவருடைய முகம், அவருடைய முடி எல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை இந்த காலத்தில் இருக்கின்ற சிலருக்கு அது பிடிக்காமல் போகலாம். ஆனால் தந்தைக்கு ஆச்சரியம், தன் மகள் ஏன் அவரை பார்க்க வேண்டும் என்று. ஆனால் மகள் சொன்னால், நான் பார்க்க வேண்டும், அதுதான் எனக்கு நீங்கள் தருகின்ற கிஃப்ட். தந்தை பல கடின முயற்சிக்கு பிறகு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குகிறார். நாளும் வந்தது. மகளை அழைத்து கொண்டு வெள்ளை மாளிகைக்கு செல்கிறார். ஜனாதிபதியை சந்திக்கின்ற நேரம் மகள் ஜனாதிபதியினுடைய அந்த அறைக்கு செல்லுகின்றார். ஜனாதிபதி திடீரென்று வருகின்றார். இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கி பகிர்ந்து வந்துகிறார்கள். நடுவில் வந்து இருவரும் நிற்கும் பொழுது இந்த குழந்தை 10 வயது, எவ்வளவு குள்ளமாக இருக்கும். ஆபிரகாம் லிங்கன், அவர் நீங்கள் ஃபோட்டோ பார்த்தறியும், நல்லா அப்படியே நிற்பார், அழகாக டாலாக ஒரு ஏணி மாதிரி. இந்த குழந்தை அவரை இப்படி பார்த்து கொண்டு ஏதோ பேசுகின்றது. உடனே ஆபிரகாம் லிங்கன் என்ன செய்தார் என்றால், அவர் தன்னுடைய நிலையை உணர்ந்து முழங்காலிலே இருந்து அந்த குழந்தையினுடைய நிலைக்கு வந்து பேசுகின்றார். இதை பேசுவதை பார்த்து கொண்டிருக்கிற தந்தைக்கு ஆச்சரியம், ஒரு ஜனாதிபதி ஒரு என்னுடைய மகளுக்காக முழங்காலில் வந்து பேசுகின்றாரே என்று. சிறிது நேர உரையாடலுக்கு பிறகு மகள் விரைந்து ஓடுகின்றாள். தந்தையை கட்டிப்பிடித்து கொண்டு, ரொம்ப தேங்க்ஸ் அப்பா, உலகத்திலே மிகவும் அழகான ஒரு மனிதரை பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாய். உடனே திரும்பவும், அழகான மனிதரா? இவரா உனக்கு அழகான மனிதர்? ஆமாப்பா, என்னுடைய உயரத்தை பார்த்து அவருடைய உயரத்தை குறைத்து கொண்டு எனக்கு இணையாக வந்து நின்று பேசுகின்ற இந்த ஒரு மனிதருடைய உள்ளம் அழகான மனிதனுடைய உள்ளம்தான். இதைவிட அழகான மனிதரை நான் எப்படி பார்க்க முடியும்? அமன்பாந்தவர்களே, இன்று இந்த குழந்தையும் நம் கிறிஸ்துடைய பிறப்பிலே
நானும் உங்களுடைய நிலையிலே உங்களோடு இணையாக இருக்க விரும்புகிறேன். உங்கள் குடும்பங்களில், உங்களுடைய வாழ்வில், நீங்கள் செய்கின்ற பணியிலே, நீங்கள் செல்கின்ற இடங்களிலே நான் உங்களோடு இருக்கிறேன். உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். உங்களோடு நான் இருந்து உங்களை வலிமைப்படுத்துகிறேன். உங்களுக்கு தேவையானது அனைத்தையும் தந்து உங்களை நான் வழிநடத்துகிறேன் என்று சொல்கிறார். எஸ்ஐயா இறைவாக்கினர் 41வது அதிகாரம் திரும்பவும் 10வது இறைவசனம். நான் உங்களோடு இருக்கிறேன், கவலைப்படாதே, நான் உனக்கு வலிமை தருகிறேன், நான் என்னுடைய நீதியின் கரத்தினால், வலக்கரத்தினால் உங்களை தாங்குகிறேன் என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த குழந்தையினுடைய பிறப்பு நம் அனைவரையும் காப்பதற்காக, தாங்குவதற்காக, உங்களோடு உங்கள் குடும்பத்திலே இருப்பதற்காக கடவுள் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் சகோதரர் சகோதரிகளே. ஆகவே நானும் இந்த குழந்தையை போன்று ஒரு சமாதானத்தை வலியுறுத்தி, அமைதியை நிலைநாட்டி, அன்பை பகிர்ந்து கொண்டு, நல்ல உறவுகளை வளர்க்கின்ற நல் மனிதத்துவத்தில் வாழ்கின்றவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் என்பதை தான் இன்றைய கிறிஸ்மஸ் விழா, இந்த ஆண்டினுடைய விழா நமக்கு சொல்லுகின்ற படிப்பினை. அதை ஏற்று அதன்படி வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வும், உங்களுடைய குடும்ப வாழ்வும் மற்றும் நம்மிடம் இருக்கின்ற சகோதர சகோதரிய சமூக வாழ்வும், நாடும், இந்த உலகமும் சிறப்பான ஒரு நல்ல ஒரு நாடாகவும் நல்ல மனிதர்களை கொண்டதாகவும் மாறிவிடும். ஆகவே மற்றவர்கள் செய்வார்கள், மற்றவர்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதை விட நான் மற்றவருக்கு எடுத்துக்காட்டாக இருப்பேன் என்று சிறிதளவிலே முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்குள் கடவுளுடைய அமைதி, கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய சமாதானம், மற்ற அனைத்து நற்கொடைகளும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதை மற்றவர்களுக்கு தருகின்ற சிறந்த கிறிஸ்துவனுடைய தூதுவர்களாக மாறுவதனுடைய அனுபவம்தான் கிறிஸ்மஸ். ஆகவே இந்த அனுபவத்தை நீங்கள் இங்கு பெற்றுக்கொண்டு உங்களுடைய குடும்பங்களிலும் உங்களுடைய அனுதின வாழ்விலும் வருகின்ற புத்தாண்டிலும் நீங்கள் அதை மற்றவர்களுக்கு பகிர்வுகளாக வாழ இறைவன் அழைக்கின்றார், கிறிஸ்து அழைக்கின்றார், இந்த குழந்தை அழைக்கின்றது. இதற்கு நாம் தயாராக உள்ளோமா என்று சற்று சிந்தித்து கடவுளுடைய இறை அருள் வேண்டி அதற்காக முயற்சி செய்ய நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எழுந்து நின்று விசுவாச பிரமாணத்தை பாடி ஜெபிப்போம். உறுதியுடனே நம்புகிறேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவ்விரவிலே நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனிதநேயமும் தோன்றியுள்ள இந்த பிறப்பின் மூலமாக நம்முடைய நீதி செயல்களில் மட்டும் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுக்களை எழுப்புவோம். எங்கள் வாழ்வின் மீட்பராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்த எம் இறைவா, விண்ணகம் மண்ணகத்தை நோக்கி அடி எடுத்து வைத்த 2023ஆம் ஆண்டில் உலக மாந்தர்கள் அனைவருக்கும் நலமும் அமைதியும் மகிழ்ச்சியும் அளித்து ஒரே மந்தையாய் திரு அவையின் வழி நடத்தும் அனைத்து தலைவர்களுக்கும் எமது அருள் பொழிவை நிறைவாக பொழிந்து பாதுகாத்து வழி நடத்த செல்ல தேவையான வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழ்மையில் இனிமை காணும் நாயகனே எம் இறைவா, இவ்வருடத்தின் இறுதி நாட்களில் இருக்கும் எங்களை பல்வேறு இயற்கை சீற்றங்களுடன் கடும் வெயில், வறட்சி, விவசாய சாகுபடி பற்றாக்குறை, மழையின்மை, புயல், பெருமழை போன்ற இவை அனைத்திலிருந்து எங்கள் அனைவரையும் காத்து பராமரித்து அன்பில் நிலைத்து நிற்க பணியை தொடர்ந்து ஆற்றிட தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணப்படுத்தும் வல்லலே எம் இறைவா, இன்று உருவாகும் அநேக புதிய நோய்கள், அந்த நோய்களில் நிமித்தம் பாதிக்கப்பட்ட எமது முதியோர்கள், சிறுவர் சிறுமிகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட எம் அன்பு சகோதர சகோதரிகள் இவர்கள் அனைவரையும் அன்பில் கரம் கொண்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து வரும் புதிய ஆண்டில் உடல் உள்ள ஆன்ம நலம் பெற்று சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலையும் வாழ்வும் கொடுக்க இறங்கி வந்த எம் இறைவா, இன்று எம் உலகில் பிறப்பிற்காகவும் புதிய ஆண்டின் நல்வரவிற்காகவும் காத்திருக்கும் அனைத்து மாந்தருக்கும் பழமையை கலைத்து புதிய சிந்தனைகள், நல்லெண்ணங்கள், ஒருவர் மற்றவருக்கு உதவக்கூடிய பிறரன்பு சிந்தனையை பொழிந்து நல்லுலகம் காணவும் உமது பிறப்பின் வழியாக ஏழை எளியவர்கள் வாழ்வு வளம் பெற தேவையான அருள் வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருக்குடும்ப நாயகனே எம் இறைவா, இன்றைய உலகம் பல்வேறு அறிவியல் தொழில்நுட்ப மாற்றங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்நாட்களில் குடும்பங்களில் ஏற்படும் உறவின் விரிசல்களிலிருந்து விடுபட்டு மனிதர்களோடு பேசக்கூடிய நிலை மாறி கைபேசி, தொலைத்தொடர்பு சாதனங்கள் இவைதான் இன்று முக்கியமானவை என்ற சிந்தனைகளோடு நில்லாமல் இவற்றை கடந்து இவையெல்லாம் நம் வாழ்வின் ஓர் அங்கம்தான் என்ற உண்மை நிலைமை உணர்ந்து வாழ உமது ஆவியின் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஊருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையினுடைய கருத்துக்கள் பங்கினுடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமாய் தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கி பேறு பெற்ற அவர் நீர் நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மிடம் பரிந்துரைக்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். தந்த
இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இடையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இயேசு பாலனே திடுமே, நேசராஜனே திடுமே, இயேசு பாலனே திடுமே, நேசராஜனே திடுமே. இளையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். அடிமையின் தன்மையை எடுத்தவனே, கடைநிலை வாழும் மனிதரை நீக்க அடிமையின் தன்மையை எடுத்தவனே. உடைமைகள் பதவிகள் யாவையும் துறந்து மடுமையில் மகிமையை கொடுத்தவனே. உடைமைகள் பதவிகள் யாவையும் துறந்து மடுமையில் மகிமையை கொடுத்தவனே. இயேசு பாலனே திடுமே, நேசராஜனே திடுமே, இயேசு பாலனே திடுமே, நேசராஜனே திடுமே. இளையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். இளையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்த என் இதயம் கொடுப்பது நலமென படைத்து நின்றேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடைய ஆனந்த திருப்பலி எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். எந்த அளவிற்கு இப்பெரும் கொண்டாட்டங்களை சிறப்பான ஊழியத்துடன் எதிர்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு எங்கள் மீட்பின் தொடக்கம் இவற்றில் அமைந்துள்ளது என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும்
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி அக்களித்து பாடுவதாவது. இறைமக்களே, இதோ இந்த மாட்டு தீவன தொற்றியிலே நமக்கு உணவாக, ஆன்மீக உணவாக, மருந்தாக இன்று பிறந்த இந்த குழந்தை இப்பொழுது இந்த நேரத்திலே தூய ஆவியினுடைய அருளினால் இந்த அப்பமும் ரசமும் அவருடைய உணவாக மாற்றம் பெறுகிறது. ஆகவே நீங்கள் ஒரு குடும்பமாக இதில் பங்கு பெறும் பொழுது ஒருக்கமாக செபியுங்கள். உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக, சமாதானத்திற்காக, அமைதிக்காக, அன்புக்காக, மன்னிப்புக்காக, ஒற்றுமைக்காக நாம் அனைவரும் செபித்து அதன்படி வாழ இந்த நேரத்தில் இறைவன் நமக்கு துணை செய்வீராக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆக உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மை பெற உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாகுக. அவர் பாடுபட மனமோது தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்கள் அனைவருக்காகவும் கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை தேர்ந்து கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றிணைக்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிப்புடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமன்ற அளவாய் இருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்க எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நல்வாழ்வையும் நற்செயல்களையும் அளித்தருட திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து பிறப்பின் மூலமாக கொண்டு வந்த சமாதானம், அமைதி, அன்பை அவர் உங்களோடு பகிர்ந்து கொண்டார். நாமும் மற்றவர்களோடு பகிர்ந்து நல்ல கிறிஸ்துவர்களாக வாழ்வோம். ஒருவருக்கொருவர் இறைவன் அளித்த இந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். இந்த சமரியின் விருந்திற்கு அழைப்பு பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவுக்கு முன்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. Sari
சங்கீத சந்தோஷமன சோபனம் பாடவே இங்கித்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட சங்கீதனம் ஆனந்த கீதங்கள் பாடவே ஆனந்த கீதங்கள் பாடவே அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அற்புதன் மெய்பரன் தற்பரானார் தாம் தாம் தன்னர வன்னர தீம் தீம் தீமையகற்றிட சங்கீத 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 சந்தோஷமன சோபனம் பாடவே இங்கித்த 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 இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட சின்ன சின்ன பூக்கள் சிரிக்குது எங்கும் சிங்காரமாய் வந்து பாடுது சின்ன சின்ன பூக்கள் சிரிக்குது எங்கும் சிங்காரமாய் வந்து பாடுது என்ன நினைத்து இந்த இன்பலையோ என்ன நினைத்து இந்த இன்பலையோ மன்னன் நின்று வந்த இரவில் சின்ன சின்ன பூக்கள் சிரிக்குது எங்கும் சிங்காரமாய் வந்து பாடுது சின்ன சின்ன பூக்கள் சிரிக்குது எங்கும் சிங்காரமாய் வந்து பாடுது நெஞ்சில் உனக்கோரிடம் தந்து ரசிப்பேன் பூபாலம் உனக்காய் நான் பாடுவேன் நெஞ்சில் உனக்கோரிடம் தந்து ரசிப்பேன் பூபாலம் உனக்காய் நான் பாடுவேன் எந்தன் விழி வாசலிலே நான் உனக்காய் காத்திருப்பேன் எந்தன் விழி வாசலிலே நான் உனக்காய் காத்திருப்பேன் என் வாழ்வின் செல்வம் நீயாகுவாய் இந்த
எங்கும் சிங்காரமாய் வந்து பாடுது. வரவால் மனம் பொங்கி மகிழும், ஓயாத துன்பங்கள் என்னை நீங்கிடும். உந்தன் வரவால் மனம் பொங்கி மகிழும், ஓயாத துன்பங்கள் என்னை நீங்கிடும். நிலையான என் சொந்தமே, மனம் நிறைவான என் பந்தமே, நிலையான என் சொந்தமே, மனம் நிறைவான என் பந்தமே. என் மனக்கோட்டையில் ஓராகுவார், என் வாழ்வு மலர்ந்திட வழியாகுவார். மன்னன் நின்று வந்த இரவில் சின்ன சின்ன பூக்கள் சிரிக்குது, எங்கும் சிங்காரமாய் வந்து பாடுது. சின்ன சின்ன பூக்கள் சிரிக்குது, எங்கும் சிங்காரமாய் வந்து பாடுது. என்ன நினைத்து இந்த இன்பலையோ, என்ன நினைத்து இந்த இன்பலையோ, மன்னன் நின்று வந்த இரவில் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த அருமையான கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே பங்கு மக்களாகி உங்கள் அனைவருக்கும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அருட்தந்தையர்கள், நமது இல்லத்தை சார்ந்த அனைத்து பிரான்சிஸ்கன் அருட்தந்தையர்கள், சகோதரர்கள் மற்றும் நமது பங்கை சார்ந்த 3 சபை அனைத்து அருட்சகோதரிகள் சார்பாக இனிய கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியரையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ். காட் பிளஸ். கரோல் எழுப்பி சத்தமாக சொல்லாமே. கொஞ்சம் அட்லீஸ்ட் தூங்குறவங்கெல்லாம் விழிச்சிருவாங்கல்ல. இந்த திருவிழா திருப்பலி மிகவும் விமரிசையாக
இறை ஆசிரோடு நடந்து முடிந்துள்ளது என்றால் நாம் அதிகமான நபர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த திருப்பலி வழிபாட்டை சிறப்பித்த தமிழ் இளையோர்கள் மற்றும் இந்த திருப்பலியிலே பாடல் பாடி நம்மை எல்லாம் சிறப்பாக ஜெபிக்க உதவிய சிசிலியா பாடல் குழுவினர்கள், நமது அன்பிய தலைவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், அனைத்து பக்த சபை தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், ஒவ்வொரு நாளும் நேரத்தோடு வந்து இறைவனின் பலிபீடத்தில் பணி செய்யக்கூடிய பீடச்சிறார்கள், மேலும் இந்த நாளிலே சிறப்பாக ஆலயத்திற்கு வெளியில் மற்றும் ஆலயத்துள்ளே வைக்கப்பட்டுள்ள அர்த்தமுள்ள அழகான குடில்களை அமைத்துள்ள நமது இளையோர்கள் மற்றும் இந்த ஆலயத்தை சுத்தம் செய்து இங்கு டெக்கரேஷன் மற்றும் இந்த பீடத்தையும் அழகுபடுத்தியுள்ள நமது இளையோர்கள், நமது பங்கிலே பணிபுரியக்கூடிய அனைத்து பணியாளர்கள், நமது ஆலயத்தை மின் விளக்குகளால் அலங்காரம் செய்துள்ள ராஜேஷ் சவுண்ட் சிஸ்டம், மேலும் இவ்விழா சிறப்பாக உதவிய அனைத்து தன்னார்வ தொண்டர்கள், குறிப்பாக இந்த வாகனங்களை நிறுத்துவதற்காகவும் மற்றும் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக ஆங்காங்கே நின்று நமது பங்கை சார்ந்த தன்னார்வ தொண்டர்கள் அங்கங்கே கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும், மேலும் காவல்துறை அதிகாரிகளுக்கும், கார்ப்பரேஷன் பணியாளர்களுக்கும், இன்று அந்த திருப்பலியை வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் நமது ரிக்கி அவர்களுக்கும், நமது சவுண்ட் சிஸ்டம் சார்ந்த அந்த பணியாளர்கள் அனைவருக்கும் மற்றும் பங்கில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் உறுதுணையாக இருந்து பல வகையில் ஒத்துழைக்கும் நமது பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகளும் பாராட்டுகளும் கரவொலி எழுப்பி அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் நாம் ஏற்கனவே அறிவித்து வருவது போல ஒவ்வொரு ஆண்டும் நமது கிறிஸ்து பிறப்பு விழா மகிழ்வை திண்டுக்கல்லில் அமைந்துள்ள நமது பிரான்சிஸ்கன் தந்தையர்கள் வழிநடத்தி வரக்கூடிய HIV எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்காகவும் அங்குள்ள பெரியோர்களோடும் நாம் பகிர்ந்து வருகின்றோம். இந்த ஆண்டும் அவர்களோடு உங்களது கிறிஸ்து பிறப்பு விழா மகிழ்வை பகிர்ந்து கொள்ள விரும்புவர்கள் பொருளாகவோ பணமாகவோ பங்கு அலுவலகத்தில் வந்து கொடுக்கலாம். பொருள் என்றால் அரிசியாகவோ அல்லது சமைக்கக்கூடிய பொருட்கள் அல்லது புதிய ஆடைகள், இவற்றையும் நீங்கள் விரைவில் பங்கு அலுவலகத்தில் வந்து ஒப்படைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற 28ஆம் தேதி மாசில்லா குழந்தைகளுடைய திருவிழா. அந்த நாளில் நமது பங்கை சார்ந்த மறைக்கல்வி குழந்தைகள் மற்றும் பீடச்சிறார்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கெட் டுகெதர் வைக்கலான் இருக்கோம். அதனால் மறைக்கல்வி குழந்தைகள், பீடச்சிறார்கள் அந்த நாளில் வந்து பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காலை 10 மணி முதல் 1 மணி வரை இந்த நிகழ்வானது நடைபெறும். அவ்வாறு கலந்து கொள்ள விருப்பமுள்ள சிறுவர்கள் உங்களுடைய பெயர்களை உங்கள் ஆசிரியர்கள்ட்ட பெயர் கொடுத்தீங்கன்னா ஏற்பாடு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப பெருவிழா. நேற்றைய போல அந்த ஞாயிறும் நமக்கு காலை 2 திருப்பலிகள் மட்டும் ஞாயிறு திருப்பலிகளாக இருக்கும். காலை 6:30 மணிக்கு ஆங்கிலத்திலும் 8:30 மணிக்கு தமிழ் திருப்பலியும் நடைபெறும். மதிய திருப்பலியோ மாலை திருப்பலிகளோ இருக்காது. மாலை நாம் நமது அன்னை மரியாள் இறைவனின் தாய் பெருவிழா மற்றும் புத்தாண்டு திருவிழா திருப்பலிகளை மாலை 6:30 மணி முதல் துவங்கி விடுவோம். மேலும் ஒரு சிறப்பு அறிவிப்பு, அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், முதல்ல குடில உருவாக்குனது யார்? பிரான்சிஸ் அசிசியார். அந்த முதல்ல பிரான்சிஸ் அசிசியார் குடில உருவாக்கின ஆண்டு வந்து 1223. அப்போ இந்த வருஷம் எத்தனை ஆண்டு ஆச்சு? 800வது ஆண்டு விழா. முதல்ல நமது பிரான்சிஸ் அசிசியார் குடில அமைத்து 800 ஆண்டுகள், 8th சென்டினரி. அதனால் அந்த ஒரு சிறப்பு நிகழ்வாக இருப்பதால் இந்த ஆண்டு நமது திருத்தந்தை
போப் பிரான்சிஸ் அவர்கள் ஒரு சிறப்பு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம பிரான்சிஸ்கன் தந்தையர்களால் வழி நடத்தப்படக்கூடிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய குடிலில் நம்ம போய் அந்த குடில் முன்னால் நின்று ஒரு சின்ன ஜெபம் சொல்லும் பொழுது நமக்கு சிறப்பு இறை பரிபூரண பலன், இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பரிபூரண பலன் நமக்கு கிடைக்கும். அது எப்போ அப்படின்னா, டிசம்பர் 8ஆம் தேதியிலிருந்து தொடங்கியாச்சு. டிசம்பர் 8லிருந்து வருகிற பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரை இந்த ஒரு சிறப்பு ஆசீர்வாதத்தை திருத்தந்தை போப் பிரான்சிஸ் நமக்கு கொடுத்துருக்கார். அதனால் நம்ம பங்கும் அதில் ஒன்று. அப்படின்னால இங்கே இந்த குடிலானது பிப்ரவரி 2ஆம் தேதி வரை இங்கே இருக்கும். சரிங்களா? அதில் நீங்கள் முன்னால் வந்து என்ன ஜெபம் சொல்லணும் அப்படின்னு அங்கே போஸ்டரில் ஒட்டியிருக்கோம். நீங்கள் வந்து பார்த்துட்டு அதை பின்பற்றி அங்கே குடிலுக்குரிய ஜெபம் இருக்குது. அதை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு சிறப்பு ஆசீர் கிடைக்கும், பரிபூரண பலன் கிடைக்கும். நீங்கள் அதை ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காகவோ உங்கள் குடும்பத்தில் மரித்தவர்களுக்காகவோ ஜெபிக்கலாம் இந்த குடிலானது. அதனால் இந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி வரை இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் ஜெபியுங்கள், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற பங்கை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் நீங்கள் இதை தெரிவிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இன்று காலை திருப்பலிகள் 7 மணிக்கு ஆங்கிலத்திலும் 9 மணிக்கு தமிழிலும் திருப்பலி நடைபெறும். மதியமோ மாலை திருப்பலிகளோ இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று காலை மற்றும் புத்தாண்டு காலை தினங்களில் நோயுற்றோர் முதியவர்களுக்கு நற்கருணை வழங்கப்படும். எனவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நோயுற்றோரை தயாராக இருக்குமாறு நீங்கள் சொல்லுங்கள். ஆலய வளாகத்தில் வருகின்ற ஆண்டிற்கான பைபிள் டைரி அருள்வாக்கு புத்தகங்கள் விற்பனைக்கு உள்ளது. விரும்புவோர் வாங்கி செல்லலாம். மேலும் இந்த ஏற்கனவே அறிவித்தது போல இந்த 800வது ஆண்டு விழாவை ஒற்றி நமது பங்கை சார்ந்த பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினர் ஒரு விவிலிய வினாவிடை போட்டி என்று அறிவித்திருந்தோம். ஏற்கனவே ஒரு சில பேர் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு போயிருக்கீங்க. கடைசி வாய்ப்பு. இன்னும் யாராவது அந்த வினாவிடையில் விவிலிய வினாவிடையில் பங்கேற்க விரும்பினா பங்கு அலுவலகத்தில் அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது. நீங்கள் திருப்பலி முடிந்து கூட வாங்கிக்கலாம். அதை நிவர்த்தி செய்து ஒப்படைக்க வேண்டிய கடைசி நாள் 26ஆம் தேதி மாலை. அதுக்குள்ளே நீங்கள் அதை நிரப்பி வந்து கொடுக்கணும். அதற்கு வெற்றி பெறுவர்களுக்கு பரிசுகளும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசும் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நாளில் நமக்காக இங்கு வந்து திருப்பலி நிறைவேற்றியவர் நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிந்தவர் தந்தை ஜான் பீட்டர் அவர்கள். சென்ற ஆண்டு வர ரெட் ஹில்ஸில் இருந்த அந்த டான் பாஸ்கோ பள்ளியில் முதல்வராக இருந்து பணியாற்றினார். இப்பொழுது ரோமை நகரிலே அவருடைய உயர் படிப்புக்காக அங்கே இருக்கின்றார். நம்ம கரெக்டாக இந்த நாளில் விடுமுறைக்காகவும் அவருடைய பெற்றோர்கள் சந்திப்பதற்காகவும் வந்திருந்தார். தந்தை அவர்கள் இங்கு வந்து நமக்காக இந்த திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசீர் பெற்று தந்திருக்கின்றார். தந்தை அவர்களுக்கு அனைவரும் சேர்ந்து நமது பங்கு மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். தேங்க்யூ ஃபாதர். நேரம் ஆயிடுச்சு. நான் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட அதிகபட்சம் 1:30 மணி வரை நம்ம பங்கு மக்கள் இங்கே இருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் அமைதியாக போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இறை ஆசீரோடு கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டவர்களாய் இதே பக்தியோடு நம்ம வீட்டில் சென்று அமைதியாக கொண்டாடுவோம். வேறு ஆங்காங்கே நின்று கொண்டு இருக்க வேண்டாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்கள். இறை ஆசீரும் அனைவரும். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எங்கள் இளையோர் குழு சார்பாக கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எங்களுக்காக உதவிய அனைவருக்கும் நன்றி சொல்லும் நேரம். 1 குறிப்பேடு 16:34 இருப்பது போல், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்பதற்கேற்ப எங்களை இந்நாள் வரையிலும் வருகின்ற நாட்களிலும் வழிநடத்தப் போகும் அன்பு இறைவனுக்கு நன்றி. நம் ஆலயத்தில்
குடில் செய்ய ஒவ்வொரு நாளும் எங்களோடு இணைந்து உதவி செய்த எங்களின் நண்பர்களாகிய இளையோர் அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கிறிஸ்மஸ் ட்ரீ செய்ய உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களின் நன்றிகள். குறிப்பாக எங்களை உற்சாகப்படுத்தி எங்களின் தேவைகளை சந்தித்து உதவி செய்த நமது பாசமிகு பங்கு தந்தை ஃபாதர் ஆனந்த் அவர்களுக்கும் எங்களை வழிநடத்திய ஃபாதர் பிரான்சிஸ் அவர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்தந்தையர்களுக்கு எங்களிடமிருந்து ஒரு சிறிய அன்பளிப்பு. நமது பங்கு தந்தை ஃபாதர் மைக்கேல் ஆனந்த் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க எங்களின் குழு சார்பாக செபாஸ்டின் அவர்களை அழைக்கிறேன். ஃபாதர் பிரான்சிஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க இளையோர் குழு சார்பாக ஜான் செபாஸ்டின் அவர்களை அழைக்கிறேன். ஃபாதர் ஜாய்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க நாவரசன் அவர்களை அழைக்கிறேன். சாக்ரட்டிஸ் ஃபாதர் ஜான் பீட்டர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க கிரேசியை மேடைக்கு அழைக்கிறேன். இவை அனைத்திலும் முதலும் முடிவுமாக இருந்து வழிநடத்தி தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணகத்தோடமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி வாழ்வு உங்களில் தொடர்கிறது.
ராஜனிங்கு வாராரு. நம்ம எல்லோரும் ஒன்றாக கூடிடுவோம். நம்ம ராஜாதி ராஜனிங்கு வாராரு. நம்ம எல்லோரும் ஒன்றாக கூடிடுவோம். மனசு எல்லாம் ஒன்றாக நாம சண்டை இல்லாம வாழ்ந்திடணும். மனசு எல்லாம் ஒன்றாக நாம சண்டை இல்லாம வாழ்ந்திடணும். நம்ம ராஜாதி ராஜனிங்கு வாராரு. நாம எல்லோரும் ஒன்றாக கூடிடுவோம். நம்ம ராஜாதி ராஜனிங்கு வாராரு. நாம எல்லோரும் ஒன்றாக கூடிடுவோம். பாசத்துடன் நல்ல நேசத்துடன் அள்ளி அணைப்பவரே, நெஞ்சில் சுமந்தவரே, என்னென்று தெய்வம் நீரே. நம்ம ராஜாதி நம்ம ராஜாதி நம்ம ராஜாதி ராஜனிங்கு வாராரு. நம்ம எல்லோரும் ஒன்றாக கூடிடுவோம். நம்ம ராஜாதி ராஜனிங்கு வாராரு. நாம எல்லோரும் ஒன்றாக கூடிடுவோம். தன்னானே தன்னானே வண்ண மலரழகே, இன்னும் சுடரழகே, சின்ன விழி அழகே, பேசும் மொழி அழகே, சின்ன விழி அழகே, பேசும் மொழி அழகே. புது வாழ்வை கண்டேன், புது பார்வை கண்டேன், சின்ன பாலன் நம் வீட்டிலும் வாழ கண்டேன், சின்ன பாலன் நம் வீட்டிலும் வாழ கண்டேன். பாசத்துடன் நல்ல நேசத்துடன் அள்ளி அணைத்தவரே, நெஞ்சில் சுமந்தவரே, என்னென்று தெய்வம் நீரே. நம்ம ராஜாதி நம்ம ராஜாதி நம்ம ராஜாதி ராஜனிங்கு வாராரு. நாம எல்லோரும் ஒன்றாக கூடிடுவோம். நம்ம ராஜாதி ராஜனிங்கு வாராரு. நாம எல்லோரும் ஒன்றாக கூடிடுவோம். தனானே தனானே தானானே தனானே தானானே தனானே தானே